பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இப்போது 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் என்கொயரி நடைபெறுகிறது. காக்காபாளையம், சேலம். தமிழக சட்டப்பேரவையில் அரசின் உரையை வாசிக்க மறுத்து ஆளுநர் RN ரவி நடப்பாண்டும் வெளிநடப்பு செய்தது அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பாண்டு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநரின் உரை இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையில் சட்டப்பேரவைக்கு வந்த ஆளுநர் RN ரவிக்கு அவைத்தலைவர் அப்பாவு வரவேற்பு அளித்தார். கூட்டத்தொடர் தொடங்கியதும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. ஆனால் தேசிய கீதத்தை முதலில் பாட வேண்டுமென கூறிய ஆளுநர் RN ரவி இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து அரசின் உரையை வாசிக்காமல் அவையிலிருந்து சில நிமிடங்களிலேயே வெளிநடப்பு செய்தார். கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்தே தமிழக அரசின் அறிக்கையை அவையில் முழுமையாக வாசிக்க மறுத்து ஆளுநர் வெளிநடப்பு செய்து வருகிறார். சட்டப்பேரவையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விலக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் MK-ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். தேசிய கீதம் விவகாரத்தில் ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். இதையடுத்து பேரவையில் பேசிய முதலமைச்சர் MK-ஸ்டாலின் ஆளுநரின் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என குறிப்பிட்டார். சட்டப்பேரவை மாண்பை பாதுகாக்க வேண்டிய முதல் பொறுப்பு தனக்கு இருப்பதாக கூறிய முதலமைச்சர் ஆளுநர் உரை மட்டும் அவை குறிப்பில் இடம்பெறும் என்றும் வெளிநடப்பு இடம்பெறாது என்றும் தெரிவித்தார். மேலும் ஆண்டு தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையில் திருத்தம் செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் இதையொட்டி அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய நாடாளுமன்றத்தில் திமுக வலியுறுத்தும் என்றும் முதலமைச்சர் MK-ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்தியா முழுவதும் இந்த நடைமுறையை அமலுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். ஆண்டுதோறும் அரசின் சார்பில் உரை தயாரித்து அனுப்புவதும் அதனை முறையாக வாசிக்காமல் ஆளுநர் முரண்டு பிடிப்பதும் நல்லதல்ல என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் MK-ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே மீண்டும் இன்று செயல்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. தமிழ்நாடு சட்டமன்றம் 8.5 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம். ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக, மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக, உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும். மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கூடியவராக இருக்க வேண்டும். அதைத்தான் அரசியலமைப்பு சட்டமும் அந்த பதவி வகுப்பிடம் இருந்து எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார். ஆண்டுதோறும் அரசின் சார்பில் உரை தயாரித்து அனுப்புவதும் அதனை முறையாக வாசிக்காமல் ஆளுநர் முரண்டு பிடிப்பதும் தொடர்ந்து வருவது நல்லதல்ல. ஆளுநர்கள் மாநில அரசுகளுக்கு இடைஞ்சலாக இருந்து இப்படி செயல்படுவது இங்கு மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களிலும் நடந்து வருகிறது. ஒரு நாள் செய்தியாக இதனை கடந்துவிட முடியாது. சட்டப்பேரவையில் தமிழக அரசின் உரையை புறக்கணித்ததற்கான காரணங்களை பட்டியலிட்டு ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. ஆளுநர் உரையின் போது தனது மைக் தொடர்ச்சியாக ஆஃப் செய்யப்பட்டு முறையாக பேச அனுமதிக்கவில்லை என ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநர் உரையில் உறுதிப்படுத்தப்படாத பல தகவல் இடம்பெற்றதுடன் மக்களை பாதிக்கும் பிரச்சினைகள் இடம்பெறவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகம் 12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருப்பதாக மாநில அரசு கூறுவது உண்மைக்கு புறம்பானது என கூறிய ஆளுநர் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதில் 4 ஆண்டுகளுக்கு முன் 4வது இடத்தில் இருந்த தமிழகம் இப்போது 6வது இடத்தை தக்க வைக்கவே போராடுவதாக கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் 55%, பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் 33% அதிகரித்திருப்பதாக கூறிய ஆளுநர் இது தொடர்பாக அரசின் உரையில் எந்த தகவலும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் போதைப் பொருள் சர்வசாதாரணமாக நடமாடுவதாகவும்
ஓராண்டில் மட்டும் 2000 பேர் இதனால் தற்கொலை செய்து கொண்டதாகவும் ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். பட்டியலின மக்களுக்கு எதிரான அராஜக போக்கும் பாலியல் துன்புறுத்தல்களும் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் ஓராண்டில் மட்டும் 20,000 பேர் தமிழகத்தில் தற்கொலை செய்திருப்பதாக கூறியுள்ளார். தினமும் சராசரியாக 65 பேர் தமிழகத்தில் தற்கொலை செய்து கொள்வதாகவும் இதனால் தற்கொலையின் தலைநகராக தமிழகம் மாறிவிட்டதாகவும் ஆளுநர் கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழக கல்வி நிறுவனங்களில் 50% பணியிடங்கள் நிரப்பப்படாததை சுட்டிக்காட்டிய அவர் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாததால் பல கிராம பஞ்சாயத்துகளின் வளர்ச்சி தடைபட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு அறங்காவலர் குழு நியமிக்கப்படாமல் மாநில அரசே நேரடியாக நிர்வகிப்பதால் நிதி முறைகேடு நடைபெறுவதாக ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை பொறுத்தமட்டில் தமிழகத்திலிருந்து ஏராளமானவை வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து ஆளுநர் உரையில் எந்தவொரு தகவலும் இடம்பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் அடிமட்ட தொழிலாளர்கள் விரக்தியில் இருப்பதால் அவர்களது பிரச்சினைக்கு ஆளுநர் உரையில் தீர்வு காணப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய ஆளுநர் இதன் மூலம் அரசியலமைப்பு கடமை மீறப்பட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். ஆளுநர் உரையில் வேறு எந்த கருத்தும் சொல்ல முடியாது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் தனது கருத்துக்களை இதில் பதிவு செய்து மரபுகளை மீறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட அந்த உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறாங்க. அதுல என்னென்ன தவறு சுட்டி காட்ட வேணும்ல. ஆளுநர் தவறான செய்தியை வாசிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவருடைய நியாயம் அதுதான். ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மைத்தன்மை இருந்தால் தான் அது பேச முடியும். தவறு இருக்கின்ற பொழுது சுட்டி காட்டுகிறார். இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. அதனாலதான் இப்படிப்பட்ட வெளிப்பாடு. அது மட்டும் இல்ல, ஆளுநரை பற்றி என்ன செய்தி சொல்ல வேணுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து முதலமைச்சர் அந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு தீர்மானமாக கொண்டாடுறாரு. எப்படி கவர்னர் இப்படி பேசுவார்னு தெரியும். ஆக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு சட்டமன்றத்தில் வாசிச்சிருக்காரு. இன்னொன்று, மேதக ஆளுநர் உரையில் வேற எந்த கருத்து சொல்ல முடியாது. அதுக்கு யாருக்கும் அந்த இது கிடையாது. ஆனா முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? மரபை மீறிய செயல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இப்போது 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் என்கொயரி நடைபெறுகிறது. காக்காபாளையம், சேலம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.